வணக்கம். நான் சந்தியா. வெல்கம் டு தம்ஸ் கிச்சன். இந்த சம்மருக்கு அதுக்குமா நம்ம குழந்தைங்களுக்கு ஒயிட் ரைஸ்ல கண்டிப்பா தயிர் போட்டு குடுக்கணும், தயிர் போட்டு குடுக்கணும். நெறைய தயிர் குடுப்போம். அந்த மாதிரி இல்லாம கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டா தயிர்லயே வெஜிடபிள்ஸ் எல்லாம் போட்டு குடுத்தா, குழந்தைங்களும் ஹாப்பியா சாப்பிடுவாங்க. சாப்பிட்றதுக்கு இது ரொம்ப டேஸ்ட்டா இருக்கும். இன்னைக்கு செய்ய போறது வெண்டைக்காய் தயிர் பச்சடி. இந்த தயிர் பச்சடி செய்றதுக்கு ஒரு பேன்ல 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊத்திட்டு கடுகு போட்டுக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு போட்டுக்கோங்க. கடலைப்பருப்பு நல்லா செவந்ததுக்கப்புறம் காரத்துக்கு தகுந்த மாரி வரமிளகா போட்டுக்கோங்க. அது கூடவே நான் இங்க 1 கை சின்ன வெங்காயத்த பொடி பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன். நீங்க வேணும்னாலும் பெரிய வெங்காயம் போட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் இங்க ஒரு 1/4 கிலோ வெண்டைக்காவ பொடி பொடியா கட் பண்ணிட்டு, ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊத்திட்டு, இன்னொரு பேன்ல வளவளப்பு போற மாரி நல்லா வணக்கி வச்சிருக்கேன். அதையும் இது கூட ஆட் பண்ணிக்க போறேன். வணக்கி விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு, இதுக்கு தேவையான கொத்தமல்லி தழை மட்டும் போட்டு இறக்குனா அவ்வளோதான். இது நல்லா ஆற வச்சுக்கணும். இப்போ நான் இத இன்னொரு பவுலுக்கு மாத்திக்க போறேன். இத மிக்ஸ் பண்ணிட்டு, இன்னொரு பவுலுக்கு மாத்திர்றேன். இது நல்லா ஆறட்டும். அதுக்குள்ள இன்னொரு பவுல்ல 1 கப் தயிர் ஊத்திக்கிறோம். அந்த தயிருக்கு போட்டுட்டு நல்லா முதல்ல விஸ்க் வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்போ நான் ஒரு விஸ்க் எடுத்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். மிக்ஸ் பண்ணிட்டுட்டு, நம்ம இப்போ இந்த வெண்டைக்காய் வணக்கி வச்சிருக்கோம் இல்லைங்களா? அது கூட போட்டுட்டு கலந்துக்க போறோம். கலந்துட்டு அவ்வளோதான். சுடு சாதம் போட்டு சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டா இருக்கும். சாம்பார் தேவையில்ல, ரசம் தேவையில்ல, எதுவுமே தேவையில்ல. நல்லா கொதிக்க கொதிக்க சாதம் போட்டுட்டு இந்த வெண்டைக்காய் தயிர் பச்சடிய ஊத்திட்டு, தொட்டுக்க கொஞ்சமா ஒரு லெமன் ஊறுகாய் மட்டும் வச்சு சாப்பிட்டோம்னா அவ்வளோ நல்லாயிருக்கும். குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. வெண்டைக்காய் பிடிக்காத குழந்தைங்க கூட இந்த மாரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம தமஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு வீடியோவை ஷேர் பண்ணுங்க. நன்றி. வணக்கம்.